ஓகே சூப்பர். பூரி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? அப்போ இவ்வளவு நேரம் நான் பண்ணனே அது எல்லாம் வேஸ்ட். கேஸ் சூடா இருக்கு. இந்த மாதிரி இது ஓகே தானே பட் சூட்ல தானே வைக்க முடியும். நான் பொண்ணுங்கிட்ட பேசும்போது நடுவுல டிஸ்டர்ப் பண்ணா மூஞ்சி ஊத்திடுவேன். நான் பொண்ணுகிட்ட பேசுறப்ப வரீங்க. நீ பொண்ணுங்கிட்ட பேசணும்னா நான் பேசலாம்டா. ரைட் ஓகே. கோவம் காட்டாதீங்கம்மா. இல்ல இல்ல வர மாட்டேன் நினைச்சா இந்த வந்து ஏங்க பாத்தாங்க சார். நல்லா ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட் எடுத்து கொடுத்தா பாத்தீங்களா? சூப்பர். ஹாய். என்ன நீங்க வந்து டெக்னிக் பார்க்கிறதுக்கு வர, ஆனா இங்க இன்னொரு டெக்னிக்கும் இல்ல. நீ எதுக்கு இங்க வரன்றது எனக்கு தெரியும். உன் ஆளுக்கு ஹெல்ப் பண்றது தானே வர. அது என்ன சார் சொல்றீங்க? நம்ம கடமையை நம்ம செஞ்சு தானே சார் ஆக முடியுது. புகழேங்க. அண்ணா வேலையை பாருங்க. இங்க ஆயில்ல ஃப்ரை ஆயினுங்க. அங்க போய் பொண்ணுகிட்ட பேசி கோமாளி பண்ணலாமா சொல்லுங்க. சட்டத்தை கையில் எடுக்கவா? குக் டைம்ல பண்ணவா சொல்லுங்க. என்கிட்ட என்ன சொல்ல பட்னு என்ன சொல்லிருக்கீங்க? எழுத்து பேசுறேன். அப்படி சொன்ன சார் என்ன கிண்டல் பண்ற, எழுத்து பேசுற, கேமராக்கு பின்னாடி கலாட்டா பண்ற, என்ன பெரிய ஆள் ஆயிட்ட. ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டாரு. அபி நீ கொஞ்சம் வேலைக்கா போ மத்தங்க. அண்ணா என்ன நான் துரத்துறேன். துரத்தல தாங்க போன் தான் சொன்னேன். அடிச்சு தேத்துற மாதிரி வச்சிடாத. புகழடா நின்னு. ஹேய் ஏண்டா பா பாப்பா இதாப்பா நாச்சோ. நீ நாச்சஸ் பண்ணல, அத அப்படியே ஒரு மைமா பண்ணி காட்டேன். நல்ல சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாறும் சேர்த்து அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். நல்ல கொதி நிலையில் அந்த நீரை நன்கு ஆற வைத்து அதனுள் ஒரு முயலை 3 நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும். இன்னைக்கு நான் பண்ண போற வேலையை பார்த்து பதற போறாங்க. என்னடா பொடி பொடியா எனக்கு சார் அது ஒன்றும் வரவே மாட்டேங்குது. தண்ணி ஊத்துறா. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சார் மிக்ஸ் பண்ணு. மைதா கொண்டு வரேன். சார் இங்க இருங்க. உண்மையாடா? சரி கொண்டு போய் சார். என்னாச்சு? ஜென்டில்மேன் ஹஸ் டன் சம் வாட்டர் ஒர்க். இங்க பாருங்க சார். ஜி தோசை மாவு அவர் ஏன் கட்டிட்டாரு. வம்பு கிழ்த்தீங்க? டேய் அவர் ஏதோ தண்ணி சொல்றாங்க. ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஐயோ சார் ஆஹா இந்த டேபிள வந்து பார்த்தவனே தான் தெரியுது. இந்த பேர் அந்த பாட்டு. எந்த பாட்டு? புத்தம் புது காலை Click பண்ணு இப்ப. நிறவேலை. நல்லா இருக்கு இப்ப. இது கட் பண்ணு. பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ஏய் அது நாச்சஸ் இல்லடா. நாங்க கேமரா எடுக்கிறோம்ப்பா. பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. இது எங்க மருத்துவ ரீதியில சொன்னா ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, அதாவது ஒருவர் இன்னொருவரா மாறும் தன்மை. இங்க தனி வை போயிட்டு இருக்கு. கலந்து பயல. ஓ சைஸ் என்ன அவ வயசு என்ன? சூப்பர்மா.